அடால்ஃப் ஹிட்லர் 1889ஆம் ஆண்டு ஆஸ்திரியாவில் பிறந்தார். இளமை காலம் முழுவதும் தோல்வியும் நிராகரிப்பும் அவரை பின்தொடர்ந்தன. ஒரு கலைஞனாக ஆக வேண்டும் என்ற கனவு மீண்டும் மீண்டும் மறுக்கப்பட்ட போது அந்த ஏமாற்றம் மெதுவாக கோபமாக மாறியது. முதலாம் உலகப் போருக்குப் பிறகு ஜெர்மனி முற்றிலும் சிதைந்தது. பொருளாதாரம் வீழ்ந்தது. மக்கள் வறுமையில் துன்புற்றனர். தோல்வியின் அவமானம் நாட்டை மூடிக்கொண்டது. இந்த கோபமும் பயமும் ஹிட்லருக்கு ஒரு வாய்ப்பாக மாறியது. தீவிரமான உரைகள், பொய்யான பிரச்சாரம் மூலம் மக்களின் உணர்ச்சிகளை அவன் கட்டுப்படுத்தினான். சிறுபான்மையினரையே அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என குற்றம் சாட்டினான். 1933ஆம் ஆண்டு ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலராக ஆனான். சில காலத்திலேயே ஜனநாயகத்தை அழித்தான், எதிர்ப்புகளை ஒழித்தான், ஊடகங்களை கட்டுப்படுத்தினான், தன்னை முழுமையான ஆட்சியாளனாக அறிவித்துக் கொண்டான். அவன் இன மேன்மை